சமீபத்தில் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் தனது இன்ஸ்டா பக்கத்தில் இது அனைத்து சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கான வாழ்த்து பதிவு. கடந்த 4 ஆண்டுகளாக என்னுடைய அம்மா கோமா ஸ்டேஜில் படுத்த படுக்கையாக இருக்கிறார். வீட்டில் வைத்து அவரை கவனித்து வருகிறோம். பெக் டியூப் மூலமாக அவருக்கு உணவு வழங்கப்படுகிறது. அவருக்கு இந்த நிலை ஏற்பட்ட போது குடும்பமே உடைந்து போனோம். ஆனால் விரைவில் அவர் குணமடைவார் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம். அப்பா ஒரு சிங்கிள் பேரண்டாக 4 ஆண்டுகளாக எங்களை கவனித்து வருகிறார். அப்பாவின் தாய் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். இதனால் தந்தையும் நானும் ஒருவருக்கு ஒருவர் தாயாக இருந்து வருகிறோம். என் தந்தை பெரியார் என்று பதிவிட்டு இருப்பார். இந்த பதிவு குறித்து அவர் நம்மிடையே பேசிய பொழுது, எங்கம்மா மகேஸ்வரி பிரெயின் ஹோமரேஜ் பாதிப்பால் கடந்த 4 வருஷமா கோமா பேஷண்டாக இருக்காங்க. நல்ல டாக்டர் கிட்ட எல்லாம் அம்மாவோட மெடிக்கல் விவரத்தை காட்டினோம். ஆனா அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை, சாரிங்க, அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னாங்க. இந்த இன்ஸ்டா பதிவை நான் போட்டது எதற்காக என்றால், உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும் மருத்துவர் யாரேனும் என் அம்மாவின் நிலை கண்டு அதற்கான சிகிச்சை அவங்க கிட்ட இருந்தா அவர் என்ன தொடர்பு கொள்ளுவார் என்ற நம்பிக்கையினாலதான் இன்ஸ்டால அம்மாவின் நிலை குறித்து எழுதினேன். என் அப்பாவுக்கு அண்ணனுக்கு 3 பேருக்குமே அம்மா மீண்டு வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அப்பாவுக்கு நடிப்பை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனா அம்மா அப்படி கிடையாது. அவங்க கிட்ட ஒரு ஆளுமை இருக்கும். அம்மா ஆங்கில படிப்புல கோல்டு மெடலிஸ்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்வாங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் உமன்ஸ். அது மாதிரி தானும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு தனி மனுஷியா ஒரு நாதாம்பாள் திரைப்பட தொழிற்சாலை ஆரம்பிச்ச போது அவங்களுக்கு வயசு 50. தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனில அம்மா 2 படங்கள் பண்ணிருக்காங்க. 2மே லாபத்தை கொடுத்த படம். அவங்க கிட்ட பட்ஜெட் கண்ட்ரோல் இருக்கும். அதனாலதான் 2 படங்கள்லயும் அவங்களால லாபம் பார்க்க முடிஞ்சுது. 3வது படத்துக்கு கதை கேட்டு எல்லாம் முடிஞ்சு ஷூட் ஆரம்பிக்கலான்னு இருந்த போதுதான் திடீர்னு அவங்களுக்கு பிரெயின் ஹோமரேஜ் வந்துருச்சு. ஆயுர்வேதம், வர்மக்கலை, ஹோமியோபதினு அத்தனை மருந்துகளும் கொடுத்து பார்த்துட்டோம். ஆனா அம்மாக்கு இன்னும் நினைவு திரும்பல. அப்போ நெப்போலியன் சார் கிட்ட பேசணும். அவரோட பையன் தனுஷுக்கு மஸ்குலர் டைஸ்ட்ரோபி இருக்கு. அதன் மூலமா அவங்களுக்கு நல்ல டாக்டர் ஏதாவது தெரியுமான்னு கேட்டு கூட பாத்துட்டாங்க. சொல்ல போனா அவங்க குடும்பம் மெடிசன் விஷயத்துல ரொம்ப அறிவு கொண்டவங்க. நான் இந்த போஸ்ட் போட்டது கூட யாராவது இத படிச்சு எங்களுக்கு உதவி செய்யணும் தான். நான் டாக்டர், எனக்கு நோய் வராது அப்படின்னு இல்ல. யாருக்கும் எப்ப வேணும்னாலும் நோய் வரலாம். ஆனா ஹெல்த் மெயின்டைன் பண்ணினா நோய் வரது குறையும். நோய் தானா வரது எப்படி? நாம வரவழைச்சுப்பது எப்படி? வந்ததுக்கு அப்புறம் அதை போக்க சரியான மருந்தை தவறாம எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம் என்கிறார் டயட்டீஷியன் திவ்யா சத்யராஜ்.